பாப்பா இருப்பாங்க. அப்புறம் இவங்கள பத்திரமா வச்சிரு. ஹாய், நான் இவங்கள பத்திரமா வச்சுப்பேன். ம், இவ்ளோ கஷ்டமான சூழ்நிலையில உன்னால எப்படி இவ்ளோ சந்தோஷமா இருக்க முடியுது? ஆ, என்னாச்சு? ம், அந்த பக்கம் குளம் இருக்கு. குளிக்கணும்னா போய் குளிச்சுக்கோ. ஆ, சூடான தண்ணியா? அப்படின்னா ஓகே, நான் குளிக்க போறேன். ம், ஆ, தாங்களும் வரீர்களா? நான்லாம் வரல. நான் அப்புறமா குளிச்சுப்பேன். முதல்ல நீ போய் குளி. தங்களுக்கு குளிக்கிறது பிடிக்கல போல இருக்கே. நான் தான் சொல்றேன்ல, நான் அப்புறமா குளிச்சுக்கிறேன்னு. முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. ரைட், விடுங்க. ம், இப்ப அந்த இடத்துல நிறைய பேர் குளிச்சிட்டு இருப்பாங்க. ஆ, ஜம்பே! நாம நீச்சல் அடிக்கிற ரேஸ் வச்சுக்கலாமா? ரேஸ் வைக்கிற வயசு இல்லப்பா, ரெஸ்ட் எடுக்கிற வயசு. இங்க இருந்து பார்த்தா அந்த கேரக்டர் என்னன்னு சரியா தெரிய மாட்டேங்குதே. ஆனா அவன் நம்ம கிட்ட சொன்னான்ல, அவன் ஒரு பையன்னு. ஆ, ஆ. அங்க யாரு இருக்கா? ஊ. ஷின்சான், நீ தான் அங்க இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மறைஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. வெளியே வா. நான் சின்சானோ கின்சானோ கிடையாது. பவுண்டி ஃபேஸ் மான்ஸ்டர். பு 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 பு. பு 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 பு. ஆ. அப்படின்னா நீங்க ஒரு பெண் அப்படிதானே? அப்படின்னா உனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்காக பையன் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்க? எங்க அப்பாவுக்கு வாரிசுன்னு யாரும் கிடையாது. அப்ப என்ன சொல்ல வர, உங்க அப்பாக்கு பையன் கிடையாதுன்னா? அதனால என்ன ஒரு பையன் மாதிரி வளர்க்கணும், இந்த ராஜ்யத்துக்கு ராஜாவாக்கணும்னு அவர் முடிவு பண்ணாரு. அதனால நான் மக்கள் முன்னாடி பையன் மாதிரி இருக்கேன். இத மக்கள் கிட்ட எவ்வளவு நாளைக்கு மறைக்க போறேன்னு எனக்கு தெரியல. இது தப்புன்னு எனக்கு தெரியும், ஆனா இதை தவிர வேற எனக்கு வழி தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு சுருக்கு பைய பார்த்தேன். அதுல என்ன வச்சிருந்தீங்க? நீ இத பத்தி சொல்றியா? ஆமா, இதே சுருக்கு பையதான். ஆ, இதுல என்ன இருக்கு? இது என்னோட தங்கச்சி யுகினோ. நிஜமாவா? உங்களை பார்த்ததுல சந்தோஷம். நீங்க என்ன நம்ப மாட்டீங்கன்னு நினைச்சேன். அதான் நான் உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டியதா போச்சு. மிட்சி அப்புறம் ஹிரோஷிக்கு என்ன ஆகும்னு தான் தெரியல. இந்த சண்டையில நம்ம எப்படி ஜெயிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஆனா நான் அந்த கதையை நம்புறேன். இங்க பாரு, நான் அந்த கதையை தெரிஞ்சுக்கணும். நீ எனக்கு அந்த கதையை சொல்றியா? வாவ், கதை கேக்குறதுனா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கதை என்னன்னா, ஸ்மெல்லி நம்ம ராஜ்யத்துக்கு கொடுமைகள் செய்யும் போது 3 மனிதர்களும் ஒரு டாகியும் வருவாங்க. அப்புறம் எங்க ராஜ்யத்தோட மக்கள் அவங்க கூட சேரணும். அதுக்கப்புறம் இதோட பேரு, அதாவது 7 சின்சன் மாரோ. இத வச்சு எதிரியோட கதையை முடிச்சாதான் நாம ஜெயிக்க முடியும். என்னது 7 சின்சின் மாறுவா? ஹம். உங்களை பார்த்தோன்னே நம்பிக்கை அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு நான் சண்டை போட போறேன், ஆனா என் மனசுல கொஞ்சம் கூட பயம் கிடையாது. அப்புறம் நான் தான் ஜெயிப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இந்த எல்லா விஷயத்துக்குமே காரணம் நீதான் ஷின்சான். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன இந்த அளவுக்கு பாராட்ட வேண்டாம். நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன், அதனால எதை பத்தின கவலையும் எனக்கு கிடையாது. ரொம்ப இருட்டிடுச்சு.